ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராகன் கத்திரிக்காய் தொக்கு அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா. கடுகு, கடலப்பருப்பு, தாளிக்க, அப்புறம் 2 தக்காளி, 1 வெங்காயம், கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் 1/2 கிலோ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு இது எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தான். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதை அதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் குக்கர் வச்சுட்டு கடுகு, கடலப்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் 1 பை 1 போட்டுக்கலாம். இந்த சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயத்தை போட்டோமா, வெங்காயம் போட்டோன்னே தக்காளியும் போட்டு அதுவுமே நல்ல எண்ணெயிலே வதங்கணும். எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றிருக்கோம். இதுக்கு நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இது கிங் ஆஃப் வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, இந்த கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, கறி குழம்பு, பொரியல் செய்யலாம். அப்புறம் புர்தான்னு சொல்லுவோம் நாங்கள், அது கடையலாம். அதுக்கு எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மற்ற எந்த வெஜிடேபிள்ஸும் எதுக்குமே சூட் ஆகாது. அதுக்குன்னா அதுதான் செய்யணும். எதுவுமே கத்திரிக்காய் ஒன்று தான் அப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகும், நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டோமா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளரோட கம்மியாக தான் ஊற்றணும். ஊற்றிட்டு குக்கர்லேயே இதை நம்ம செஞ்சுக்கலாம். இதுலலாம் தேங்காய்லாம் போட தேவையில்லை. ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும்.